ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மோஸ்ட்டாக சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கவர் பண்ணுறது கிடையாது. பட் எப்போல்லாம் பட்ஜெட்டில் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் கவர் பண்ணிட்டு தான் இருக்கும். லாஸ்ட்டாக இந்த இயர் F22 ஸ்மார்ட் ஃபோன் நம்ம சேனலில் கவர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய சாம்சங் கேலக்ஸி F22 ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்சிங் பண்ணி குயிக்காக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தலாம். ஆல்சோ பிஜிஎம்ஐ கேமிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் செட் ஆகுமா, இதில் கேமரா எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஃப்ளிப்கார்ட் ரீட்டைல் யூனிட் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி மறக்காம உங்க டெக் ஃபவுண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி F22 வர பாக்ஸுக்கு ஃப்ரண்ட்ல ஃபோனோட இமேஜை கிளியரா போட்டிருக்காங்க. கேலக்ஸி F22 அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைட்லையும் அதே தான் இருக்கு. டாப்ல பார்த்தீங்கன்னா IMEI ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ நம்ம இருக்கிறது பிளாக் கலர் ஆப்ஷன், 4GB RAM, 64GB இன்டர்னல் மெமரி, அந்த பேஸ் வேரியன்ட் தான் நம்ம இருக்கு. பாட்டம்ல பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. MRP 15,000 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பேஸ் ஆப்ஷனை 12,500 தான் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹையண்ட் ஆப்ஷனையே 14,500 தான் சேல் பண்ணுறாங்க. பாக்ஸுக்கு பேக் சைட் ஃபோனோட ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 48 MP குவாட் கேமரா, 6000 mAh பேட்டரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூசேஜ் வித் இந்தியன் சிம் கார்டு ஒன்லி அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸுக்கு பின்னாடி இருக்க சீலை பிரிச்சுட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாக்ஸை ஓப்பன் பண்ணதையும் மேலே இருக்க பாக்ஸுக்குள்ள சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக இன்னொரு பாக்ஸை ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதில் சிம் எஜெக்டர் பின் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி உள்ள TPU கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இங்கே கேஸ் இந்த டைமும் கொடுக்கல. பட்ஜெட் ஃபோன்ஸ்க்கு இங்கே சாம்சங் கேஸ் ஆஃபர் பண்ணுறது கிடையாது. இந்த ஃபோனுக்கும் ஆஃபர் பண்ணல. குயிக் ஸ்டார்ட் கைட், வாரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வேணும் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் ஸ்ட்ரைட்டாகவே ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் எடுத்து ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். இங்கே பாக்ஸில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 9V 1.67 amps அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஒரு 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் C டைப் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் ரொம்ப நீளமாகலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா நீளமாக கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இதில் இல்லாமல் காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே ஃபோனுக்கு மேலே இருக்க பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணலாம். ஃபோனுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதையும் எடுத்து நீங்கள் பாக்ஸ்லேயே எங்கேயாச்சும் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன் லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு டெக்ஸ்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த F22 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குன்னே சொல்லலாம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஆன் பண்ணலாம். ஆன் ஆகிறதுக்குள்ள பிசிக்கல் அலைன்மெண்ட்ஸ் இங்கே பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூம் லாக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழேயே பவர் ஆன் ஆஃப் கீ இருக்குது. அதில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எம்பெட் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் ஸ்பீக்கர்கள் இருக்குது. டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக், 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இங்கே 2 சிம்மும் போட்டுக்கலாம். டெடிகேட்டடாக மைக்ரோ கார்டு போட்டுக்க முடியும். ட்ரிபிள் ஸ்டார்ட் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் செகண்டரி மைக் இருக்குது. ஃபோனுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆஃப் ஸ்டைல் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அதில் 13 MP செல்ஃபி கேமரா இருக்குது. அதுக்கு மேலேயே இயர்ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் a few legal items to review அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் கேட்பாங்க. அதில் என் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டும் ப்ரைவசி பாலிசி மட்டும் நீங்கள் டிக் கொடுத்துங்க. மற்றபடி 2 சென்டிங் ஆஃப் டயக்னோஸ்டிக் டேட்டா, ரெசிப்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். அது 2 மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் கெட் ரெக்கமெண்டட் ஆப்ஸ் ஃப்ரம் சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை டிக் கொடுத்துங்க. இல்லை அப்படின்னா அன்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஃபைனலாக இங்கே செட்டப் கம்ப்ளீட் பண்ணுறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் சாம்சங் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க. அது கீழேயே போல்டு டைப்பில் ஒரு சில லெட்டர்ஸ் இருக்கும், பிளாக் கலரில் டார்க்காக. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அந்த சர்வீஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே எனபிளில் இருக்கும். அது எல்லாமே அன்டிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. நெக்ஸ்ட் இதை ஸ்கிப் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் ஓப்பன் ஆயிரும். இங்கே AMOLED பேனல் பார்க்குறதுக்கு ஸ்டார்டிங்லேயே பிரைட்டாக சூப்பராக இருக்குது. இங்கே ஸ்டார்டிங்கில் ப்ரீ இன்ஸ்டால்டாக ஒரு சில ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சாட் மாதிரி ஆப்பை இங்கே அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஆப்பை இங்கே அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. பட் உங்களால் டிசபிள் பண்ணிக்க முடியும். இது மாதிரி மொத்தமாக 4 to 5 தேவையில்லாத ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏதாச்சும் ஆப் வேணாம் அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது போக சாம்சங் ஆப்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. கூகுளோட எல்லா ஆப்ஸுமே இங்கே ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் செட்டப் கம்ப்ளீட் பண்ணது அப்புறம் ஆப் ட்ரையரில் போனீங்கன்னா டிஸ்கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணியிருந்தீங்க, இல்லை உங்கள் சிம் போர்ட் நெட் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லா ஆப்புமே இங்கே இன்ஸ்டால் ஆயிரும். இங்கே இந்த டிஸ்கவர் ஆப்ஷனை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலே 3 ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க.
அதில் டிஸ்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் எனபிளில் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் ட்ராயர்லேருந்து அந்த டிஸ்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க, வேணாங்கிற பட்சத்தில் அதை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இங்கே மோஜ் லைட் ஆப் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அந்த டிஸ்கவர் ஆப்ஷனில் உள்ள போகிறப்ப அந்த எல்லா ஆப்புமே டிக் ரிமூவ் பண்ணியிருந்தோம், இந்த ஒரு ஆப் மட்டும் டிக் ரிமூவ் பண்ண மட்டும், அதனால அதுவே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு வேளை டிஸ்கவர் ஆப்ஷனில் தெரியாமல் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வைஃபை கனெக்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லா ஆப்ஸுமே இன்ஸ்டால் ஆயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை டிசேபிள் பண்ணியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேலக்ஸி F22 ஸ்மார்ட் ஃபோனில் சார் வேல்யூ செக் பண்ணலாம். இங்கே ஹெட் சார் 0.622 வாட் பெர் கேஜி கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியாக டீசெண்டாக தான் இருக்குது. பாடி சார் வேல்யூ மென்ஷன் பண்ணல. யூஸ்வலாக சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் எதோட சார் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. பாடி சார் வேல்யூ இந்த ஹெட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணல. இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப டீசெண்டான சார் வேல்யூ கொடுத்துருக்காது, ஒரு வெல்கம் ஃபியூச்சர் தான். இந்த டிஸ்பிளேக்கு ஸ்டார்டிங்கில் ப்ரீ அப்ளைடாக எந்த ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் ஃபோன் வாங்குறப்ப முடிஞ்சால் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இல்லைனா டெம்பர்ட் கிளாஸ் கூடவே ஆர்டர் பண்ணி வாங்கி ஓட்டிங்க. கடையில் வாங்கினீங்கனாலும் அப்படியே டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டு வந்துருங்க. இங்கே டிஸ்பிளேக்கு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுக்கல, ஆனால் இந்த சுற்றி இருக்க டிசைன் இருக்குது பார்த்தீங்கல்ல, இதுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா அதை வச்சுக்கலாம், இல்லைனா ரிமூவ் பண்ணிக்கலாம். 4 சைடுமே இந்த மாதிரி ஸ்டிக்கரிங், ஸ்க்ராட்ச் கார்டு ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே பேக் சைட் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க, சைட்லையும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் பார்க்கறதுக்கு டிசைன் ரொம்ப ஐ கேட்சியாக சூப்பராக இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ரீமியமாக இல்லை, பட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் இவங்க கொடுத்துருக்க டெக்ஸ்டர் டிசைன். இங்கே அப்படியே கோடு கூட வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே சொரப்பாக இருக்குது, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டெக்ஸ்டர் டிசைன் கொடுத்துருக்காட்டி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸ் எல்லாம் அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணல. அதாவது கிளாஸ் டிசைனில் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு இங்கே அப்சர்வ் பண்ணல. கையில் பிடிக்கிறப்போ வலிக்கிட்டு போகிற மாதிரி ஃபீலிங் எல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே கீழே சாம்சங் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்கொயர் மாடியூலில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. கேமரா பம்பிங்கெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப தின்னாக தான் இருக்குது. அது கீழே எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. டிசைன் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் பெரிய ஃபோன் ஹோல்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. அதுக்கு ரீசன் வெயிட் கிடையாது. இங்கே ஒரு 203 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. பட் வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹெவியாக இருக்க மாதிரி இல்லை, பட் பெரிய ஃபோன் யூஸ் பண்ண மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதுக்கு ரீசன் இந்த ஃபோனோட திக்னஸ். இங்கே 9.4 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஏன் வெயிட் திக்னஸ் எல்லாம் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் ஹெவி யூசேஜுக்கு இந்த ஃபோன் நல்லாவே தாங்கும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஃபுல் ரிவ்யூவில் இந்த பேட்டரி லைஃப் எப்படி தாங்குது, கேம் விளையாண்டா எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே பாக்ஸ்லேயே ஒரு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தராங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் ஸ்பீட் ரொம்ப சூப்பராக இருக்காது. ஒரு 3 மணி நேரம் இல்லைனா 2.5 மணி நேரத்துக்குள்ளே 0 to 100% இங்கே கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிடும். முடிஞ்சால் அதுக்கும் டெடிகேட்டடாக ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓவராலாக டிசைன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் கவர் போடாமே இந்த டிசைன் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல டிசைன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாட்டமில் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே பயங்கரமாக கேங் ஆகி இங்கே நிற்கிது. MediaTek Helio G8 பர்ஃபார்மன்ஸை இதுலேயே பார்த்துக்குங்க. ரொம்ப நேரமெல்லாம் ஆகலை, ஜஸ்ட் ஆன் பண்ணி ஒரு 10 minutes தான் ஆகுது. அதுக்குள்ளேயே இங்கே ஃபோனில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி இதையும் மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேங் ஆகிறது, டிஸ்பிளே ஃப்ரீஸ் ஆகிறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அதுவும் G8 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறப்ப இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் ஃபோனை வாங்கினதையும் ஆன் பண்ணதையும் இந்த மாதிரி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்காது. நீங்கள் சாஃப்ட்வேரில் மேபி ஏதாச்சும் பக் இருக்கும், அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரமாக ஒரு அப்டேட் மூலமாக அதை எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர் பார்க்கலாம். இங்கே One UI 3.1 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் கோர் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் வெர்ஷன் கொடுத்துருந்தா என்ட்ரி லெவலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 11 அப்டேட்டோட கொடுத்துருக்காங்க. இங்கே செக்யூரிட்டி பேட்ச் லெவல் மே மந்த்துக்கான அப்டேட்டோட தான் இருக்குது. இன்னும் ஜூன் மந்த்துக்கான அப்டேட் ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு அப்டேட் வந்திருக்கு 160 MB ஃபைல் சைஸில். பட் இங்கேயுமே செக்யூரிட்டி பேட்ச் லெவல் மே மந்த் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஜூன் மந்த்துக்கான அப்டேட் கிடையாது. ஆனால் இந்த அப்டேட் மூலமாக டிவைஸ் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறோம், பக்கை ஃபிக்ஸஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. நியூ அண்ட் என்ஹான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ எந்த அப்டேட் வந்தாலும் உடனுக்குடன் பண்ணிட்டு உங்கள் சாஃப்ட்வேரை அப் டு டேட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே அந்த அப்டேட்டை அப்படியே காப்பி பண்ணி
பண்ணி நீங்கள் கொண்டு போய் யூடியூப்பில் பேஸ்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு யூடியூபர் ரிவ்யூவர் அந்த அப்டேட்டில் இருக்க பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா அந்த அப்டேட் பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டாம். ஒரு சில நேரங்களில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஃபோனை அப்டேட் கொடுத்து முடிச்சுட்ருவாங்க. அதுவும் குறிப்பாக ரெட்மி மாதிரி பிராண்ட் அவங்களே தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு டவுட்னா நீங்கள் ரெட்மி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் ஃபோன் வேறு லெவலில் இருந்திருக்கும். அடுத்த வருஷம் ஏதாச்சும் அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இப்போ கொடுத்த கடைசி அப்டேட்லாம் பண்ணவங்க இதுக்குடா பண்ணன்னு தான் இருக்கும். கேமரா பர்ஃபார்மன்ஸ், ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே காலியாயிரும். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சுட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட் டிஸ்பிளேக்கு வரலாம். இங்கே ஃபோனை ஆன் பண்ணதையும் டிஸ்பிளே பிரைட்னஸ் வேறு லெவலில் இருக்குது. இந்த கலர்ஸ் நல்லா டார்க்காக ரிச்சாக இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் 6.4 இன்ச் HD+ ரிசொல்யூஷனில் சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாராட்டலான்னு பார்த்தா திட்டுற மாதிரி HD+ ரிசொல்யூஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறதுனே தெரில. ஓவராலாக மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே HD+ ரிசொல்யூஷன் மட்டும்தான் ஒரு சின்ன நெகட்டிவ் ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த டிஸ்பிளேக்கு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 60 Hzக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸில் டிஸ்பிளேல போனீங்கன்னா மோஷன் ஸ்மூத்னஸ் ஹையில் தான் இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட்க்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுக்கு பாருங்கள், G80 ப்ராசஸர் இந்த 90 Hz நல்லா ஹேண்டில் பண்ணுதுன்னு தோணுச்சுன்னா ஹையில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லை என் ஃபோன் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு பெட்டர்லின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஸ்டாண்டர்டில் வச்சு 60 Hzலேயே யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணுறப்ப பேட்டரி லைஃப் உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட், இந்த டிஸ்பிளேவில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரைட்னஸ். நீங்கள் அவுட்டோரில் அதிகமாக ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கான ஒரு ஃபோன் தான். அவுட்டோரில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப இங்கே பிரைட்னஸ் வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே நல்லா விசிபிளாக இருக்குது. நேற்று தேதிக்கு அண்டர் 20,000 25,000 ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறத விட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பிரைட்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை ஒத்துட்டே ஆகணும். ஆல்சோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டார்க் மோட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி AMOLED பேனல் யூஸ் பண்ணிக்காட்டி டார்க் மோட்லாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இன்னமும் பெஸ்ட்டாக இருக்குது. ஆல்சோ ஐ கம்ஃபர்ட் சீல்டு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ப்ளூ லைட்டெல்லாம் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். நீங்கள் அதிகமாக ஃபோன்ஸை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மோட் எனேபிள் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயமாக உங்களுக்கு பெஸ்ட்டான டிஸ்பிளே வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பயோமெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இந்த செக்மெண்ட்டில் இதை பெருசாக குறை சொல்ல முடியாது. அக்யூரசி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே ஃபேஸ் அண்ட் லாக் ஆப்ஷனும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க செல்ஃபி கேமரா மூலமாக கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூட்டாக ஒர்க் ஆகுது. பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பெருசாக எதுவும் கொடுக்கல. நார்மலாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வேணும் அப்படின்னா 48 MB மோடில் வச்சு இங்கே ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ஆல்சோ போர்ட்ரைட் மோடில் ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் மோடில் போனீங்கன்னா அந்த ப்ரோ மோட், பனோராமா மோடில் ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேக் மாதிரி ஆப்ஷன்லாம் இங்கே கிடையாது. ஆல்சோ பேக் கேமரா யூஸ் பண்ணி உங்களால் ஃபுல் HD 1080 வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே தான் செல்ஃபி கேமராவுக்கு 1080 வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த கேமரா ஃபீச்சர்ஸும் இங்கே பெருசாக கொடுக்கல. இங்கே பேக் சைடு 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யூஸ் பண்ணி டிஃபால்ட்டாக ஃபோட்டோ எடுத்திங்கன்னா 12 MPயில் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். இது நல்ல வெயிலில் நல்ல லைட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோ. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இன்னொரு ஃபோட்டோஸ். இங்கே கலர் ரீப்ரொடக்ஷன், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா 48 MB மோட்லேயே வச்சு ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இது இந்த அளவு குவாலிட்டி நீங்கள் நார்மலாக எடுத்திங்கன்னா இருக்காது. நல்ல வெயிலில் போய் நல்ல வெளிச்சத்தில் எடுத்திங்கன்னா தான் இந்த அளவு குவாலிட்டி இருக்கும். எப்பவுமே லைட்டிங் நல்லா இருந்ததுன்னா கேமரா மொக்கையாக இருந்தாலுமே அதில் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது நார்மல் ஃபோட்டோ, இது அல்ட்ரா வைட் சென்சாரில் எடுத்த ஃபோட்டோ. கலர் ரீப்ரொடக்ஷன் நார்மல் கேமரா விட அல்ட்ரா வைட் சென்சாரில் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இது கூட வந்து 2 மெகாபிக்சல் டெப் சென்சார், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சும்மா கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தா இந்த கேமரா பற்றி டீட்டெயிலாக ஃபுல் ரிவ்யூவில் பேசலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் 11,500 ரூபாய்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நல்லா 12 மணி வெயிலில் நல்ல லைட்டிங்கில் ஃபோட்டோ எடுக்கிறப்ப செல்ஃபி கேமரா குவாலிட்டி என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஆல்சோ இங்கே போர்ட்ரைட் மோடில் ஃபோட்டோ எடுக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லா இருக்குது. பட் 100% பர்ஃபெக்டாக இல்லை. இந்த முடியை பார்த்தீங்கன்னா தெரியும், எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா பண்ணல. அந்த ஷேடோ அடிச்சு கொடுத்துருக்குது. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்க தான் செய்யும். எப்பவும் போல் அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஆப்ஷன் செல்ஃபி கொடுத்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் ஏரியா அதிகமாக கவர் பண்ணும். அதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. இது எல்லாமே நல்ல லைட்டிங் கண்டிஷனில் லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்ப, அதாவது இண்டோ லைட்டில் எடுத்த ஃபோட்டோ பாருங்கள்.
பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, நல்ல லைட்டிங் கண்டிஷனில் குவாலிட்டி நல்லா இருக்குது, லோ லைட்டில் ரொம்பவே மொக்கையாக இருக்குது. இங்கே மீடியாடெக்கோட ஹீலியோ G80 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் வீடியோ ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு இருக்கே, இதில் என்ன இருக்குடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மீடியாடெக் G80 அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ப்ராசஸர். இந்த ஃபோனை ஒரு வேளை 8000க்கோ இல்லை 9000க்கோ லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்ல ப்ராசஸர் தான். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு பர்ஃபார்மன்ஸில் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஃபோனை 12500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்க்கு G80 ப்ராசஸர் நார்மல் டே டு டே யூசேஜ் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இங்கே PGMI ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேமிங்க்கு இந்த ப்ராசஸர் செட் ஆகுமா, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் PGMI கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி PGMIயில் கிராஃபிக்ஸ் எது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே HD வரைக்கும் தான் கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பண்ணுது. HDயில் ஃப்ரேம் ரேட் ஹை வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்மூத்தில் அல்ட்ரா வச்சு கேம் பிளே பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம கேம் பிளே போக வேண்டாம். ஸ்மூத் அல்ட்ராவில் வைக்கிறப்ப இங்கே பார்க்குறதுக்கு கிராஃபிக்ஸ் ரொம்ப நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது. இப்போ கேம் பிளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இங்கே கேம் பிளே பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ரொம்ப மொக்கையாவெல்லாம் இல்லை. நீங்கள் நிச்சயமாக லோ கிராஃபிக்ஸில் வச்சு PGMI மாதிரி ஹெவி கேம்ஸ் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே பண்ண முடியும். இப்போ இங்கே டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே 40 டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சர் போயிருக்கு. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 2 அரினா ட்ரைனிங் மட்டும்தான் நம்ம இங்கே ப்ளே பண்ணியிருக்கோம். அதுக்கே டெம்பரேச்சர் 40 தாண்டி இங்கே போயிட்டுருக்கு. நீங்கள் 1 ஹவர்லாம் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா நிச்சயமாக இங்கே ஓவர் ஹீட் ஆக தான் செய்யும். இது மீடியாடெக்கோட G சீரிஸ் எல்லா ப்ராசஸர்லையுமே இருக்க ப்ராப்ளம் தான். G95 ப்ராசஸர்லேயே இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து கன்யூவாக 1 ஹவர் PGMI ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸை விளையாடி எவ்வளோ ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த ஃபோன் ஹீட் ஆகுதா, கேமிங்க்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு டீலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அவ்வளோதான் வீடியோவோட வந்துட்டோம். ஃபைனலா F22 ஸ்மார்ட் போனோட பிரைசிங் பார்த்தலாம். நம்ம இருக்க பேஸ் ஆப்ஷன் 4GB RAM 64GB மெமரியை 12500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஹை எண்ட் 6128 14500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. நீங்க Flipkartல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட அஃபிலியேட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ Flipkartல இந்த ஸ்மார்ட் போனுக்கு ப்ரீபெய்ட் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க நார்மலா கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து இந்த போனை வாங்காம ஏதாச்சும் ஒரு பேங்கோட கார்டை யூஸ் பண்ணி அமௌண்ட் பே பண்ணி போன் வாங்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. பேஸ் ஆப்ஷனை 11500 ரூபாய்க்கு உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த பிரைஸ் தான் நானும் வாங்கியிருக்கேன். ஹை எண்ட் 6128 13500 ரூபாய்க்கு உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இங்கே UFS 2.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்கல, eMMC ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா G80 ப்ராசஸரில் UFS ஸ்டோரேஜ் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணாது. ஃபைனலாக 11500 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட்க்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வச்சு பார்க்குறப்ப சாம்சங் கேலக்ஸி F22 ஸ்மார்ட் ஃபோன் ரெக்கமெண்டபிள் தான். அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்னன்னா இவங்க கொடுத்துருக்க டிஸ்பிளே வேறு லெவலில் இருக்குது. இந்த டிஸ்பிளேக்காகவே நிச்சயமாக F22 ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம். என்ன HD+ ரிசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் ஃபுல் HD+ ரிசல்யூஷன் கொடுத்துருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்த மாதிரி தோணுதா? உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஃபோனை பற்றின வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுமா, கேமிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபுல் ரிவ்யூ கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவு கூடிய சீக்கிரமாக மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.